ஹலோ காய்ஸ், இது என்ஜி தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2 எபிசோட் 4 பற்றி தான் என்னோட ஒரு கருத்துன்னு சொல்லலாம். அதே நேரம் மனசில் இப்போ அந்தந்த சீனை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்றத அந்த சீனை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறதுன்றத இப்படி ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்றது என்னன்னு சொல்லிடுறேன்னா, ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ற சீரியஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ப்ரீக்வல் சீரியஸ். அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 250 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த கதை தான் இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ஏன் பார்க்கலான்னு ஏன் பார்க்கலான்னா, ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி, ஒரு அரியணைக்காக என்னென்ன போராட்டம்லாம் என்னென்ன கூத்துலாம் நடக்குன்றத இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி ரேஞ்சில் இருந்து ஒரு பெட்டர் வெர்ஷன் தான் இந்த இதெல்லாம். சரி, எதுக்கு பாகுபலியை கம்பேர் பண்ணிக்கிட்டு, அது வேறு கதை இது வேறு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, போன 3 எபிசோட்லையும் எது நடந்தால் இந்த டிராகன்ஸ் எல்லாம் இருக்காதோ, சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினச்சேனோ அதுக்கான அடித்தளம் இங்கே நடந்துருச்சு. மனுஷங்க மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்த கிரவுண்டில் இப்போ டிராகன்ஸ் இறக்கி விட்டானுங்க. 2 டிராகன்ஸ் காலி. வேகார் மட்டும் இப்போதைக்கு இருக்குது டீம் பிளாக்கு டீம் க்ரீன்கிட்ட. டீம் பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். டீம் பிளாக் டீம் க்ரீன்றது எப்படி இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறேன்னு. அதனால் அந்தளவுக்கு உரையாட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, சரி காய்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ரெய்னேஸ் அப்போவே சன்ஃபயரையும் ஏகானையும் கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் வேகாட்டு வந்து தப்பிச்சு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அந்த 6வது டவரு டீம் க்ரீன்கிட்ட போயிருக்கும். இப்போவும் டீம் க்ரீன்கிட்ட தான் போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் ரெய்னேஸ் நினச்சிருந்தா அந்த இடத்துல வந்து தப்பிச்சிருக்கலாம். ரைட்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல அவங்க சாகணும்னு இது பண்ணிட்டானுங்க போல். புக்கில் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் இல்லைன்னா இவங்க ரைட்டர்ஸ் தான் மாற்றிருக்கணும். ஏன் இப்படி வளர்ற வாய வேகாருக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு சிவியரான இன்ஜரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெலிஸ் அப்படி தான் பண்ணியிருக்கு. அந்த ட்ராகனும் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு தோணுச்சுன்னா, ரெனேஸும் மெலிஸ் அந்த ட்ராகன் அப்படியே திரும்பி பார்க்கும். மெலிஸ்ன்ற ட்ராகன் அப்படியே ரெனீஸை திரும்பி பார்க்கும். திரும்ப நம்ம அவங்களை அட்டாக் பண்ணவான்னு மாதிரி கேட்கும். அப்போவே அந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வேகாட்டை நம்ம சாக போகிறோன்றத அந்த வேகார் மெலிஸோட கழுத்தை கடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. சேட் எண்டிங். ஒய் ப்ரோ, ஒய் எக்ஸ்பெக்ட் பண்ண தான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யார் ஜெயிக்க போகிறா, எந்த மாதிரி ஆக போகுதுன்றது. இப்போ நான் பேசுகிறது என்னென்னா, ஜஸ்ட்டு சும்மா ஒரு புலம்பல். என்னோடய புலம்பல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சம்மந்தமே இல்லாமல் சில நேரம் பேசினேன். இந்த பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு ஹெட்டிங் என்ன வைக்கலான்னா, வாட் ஐ நவ் த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீரிஸ். என்னமோ இங்கிலீஷ் தப்பாக சரியாக தான் சொல்கிறேன்னு தெரியல, கிராமர் மிஸ்டேக் விட்டுருப்பேன், அதை கண்டுக்காதீங்க. இந்த வீடியோக்கு என்ன மாதிரி தலைப்பு வைக்கலாம்னா, ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் பற்றி எனக்கு என்ன தெரியுன்றது தான் இந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன். அதனால் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்பெசிஃபிக்காக புக்கு படிக்கலை, இந்த சீரீஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் எதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை பற்றி ஏதாவது தெரியணும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வேறு ஒரு வீடியோ போடுறேன், ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் உங்களால். ஓகே. இது வேறு சொல்ல மறந்துட்டேன். நான் ரீசெண்டாக ஜியோ சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் 29 ரூபா கொடுத்து. அது அது சரி, ரீசன் என்னென்னா, அதில் தான் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனும் கேம் ஆஃப் த்ரோன்ஸும் இருக்குது. சரி, அதை பார்ப்போமேன்றதுக்காக தான் ஜியோ சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணேன். இளவெடுத்த ஜியோ சினிமா ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த ஆப் நிஜமாகவே மட்டமாக வச்சுருக்கானுங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆப் இன்டர்ஃபேஸ்லாம். யூஏலாம் யூஏ ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் அந்த ஆப்போட ஃபங்க்ஷனிங்ஸ் தான் ஏனோ தானே இருக்குது. அதை பற்றி இப்போ வேணாம். ஆனால் இப்போ ஜியோ சினிமாவில் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனும் கேம் ஆஃப் த்ரோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழில் இருக்குது. என்னை கேட்டால் தமிழில் பார்க்க வேண்டாம், இங்கிலீஷ்லேயே பாருங்கள், சப்டைட்டில் வச்சேவும். ஏன்னா தமிழில் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஒரு 2 எபிசோட் பார்த்தேன். ஓரளவுக்கு டைலாக்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனால் ஒரு மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. நார்மலாகவே நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே பேசலாம். ஏன்னா பண்ணது இந்தியாவில் தான் டப் பண்ணியிருக்கானுங்க தமிழில். அதை எதுக்கு நீங்கள் பண்ணணும், அப்படி பாகுபலியில் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லையே. சாதாரணமாக தமிழில் பேசுகிற மாதிரியே பேசியிருந்தா கூட டப் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு டப்பிங்க்கு செலவு கம்மியாக பண்ணியிருப்பாங்க போல் ஜியோ சினிமா. பார்த்தீங்களா, அதையோ பற்றி பேச போய் இப்போ ஜியோ சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது தாங்க ஸ்கிரிப்ட் எழுதாமல் பேசினா இப்படி தாங்க விளங்காமல் போயிடும். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பேசினா தான் எது இருந்தாலும் தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதோ லைவ் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எபிசோடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மூவி அளவுக்கு இருக்கும். எப்படின்னா 8 எபிசோடுன்னு நினைக்கிறேன். இந்த சீசனுக்கு செகண்ட் சீசனுக்கு 8 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். 8 எபிசோடும் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், லாஸ்ட்டில் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேர்ட் சீசனில் தான் எப்படி இதையும் ஒரு 4 சீசன் கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே அதில் இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு போய் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கிங்ஸ் லேண்டிங் வந்து அதையே சொரப்புனானுங்க 8வது சீசனில். அது வேறு கதை. ஆனால் இதில் அப்படின்னா எடுத்த சீசன்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே காமிச்சிட்டாங்க. சீசன்லேயே என்ன பிரச்சனை, அது காரணம் என்னென்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நம்ம அதை பற்றின கதையெல்லாம் பார்த்தாச்சு. அதனால் திரும்ப முதல்ல கொண்டு வந்துருக்க முடியாதுன்றதுக்காக தான் முடியாது. ஏதோ சொல்ல வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன், அது பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ ஸ்மைட்டாக கண்ணுக்குள்ளே வந்தால் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தரமான டிராகன்ஸ் ஃபைட் இருக்கவும், எமோஷ்னலான ஸ்டோரியும், ஒரு சிவில் வார் கேட்டகிரியும். சிவில் வார் கிட்டத்தட்ட வச்சுக்கலாம், ஏன்னா 2 பேருமே ஒரே குடும்பம் தான். அக்கா தம்பிக்குலாம் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அதனால் சிவில் வார்னு வச்சுப்போம், சிவில் வார் தான். அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சீரீஸ்லாம் பார்க்கணுன்னா ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு இல்லை. ஆனால் ஒரு ட்ராகன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சீரீஸ் வேணும்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸே ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை விட்டால் வேறு எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே நல்லா இல்லை. ஏன்னா இன்னும் புக்கு நிறைய இருக்குது. அந்த பிளட் அண்ட் ஃபயர் புக்கு தான் நினைக்கிறேன். ஃபயர் அண்ட் பிளட் அண்ட் ஃபயரா. பேசாமல் இந்த சீசன் முடித்ததும் புக் படிக்க ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். அதை படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. புக்கு படிக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வாங்கணுமே அந்த புக்கு, காசு எவ்வளோ. ஓகே காய்ஸ், இதோட பேசுகிறதுக்கு எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. அதனால் இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், ஏதாவது ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் இந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் பேசணுன்னா கமெண்டில் கண்டிப்பாக இது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதையும் ஒரு கண்டென்ட்டாக போடுறேன்.